हरे कृष्णा माताजी, हरे कृष्णा सोलिग्राम। हरे कृष्णा माताजी। பெருசு பண்ணும். हरे कृष्णा, हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி ஓகேங்களா? இருக்கு. ஓகேவா மாதாஜி? சரி, ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சாந்தி மாதாஜி, சித்ரா மாதாஜி, நான் அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, நம்ம படிக்கலாம். மற்ற எல்லாரையும் நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அன்மியூட் பண்ணிக்கோங்க. हरे कृष्णा माताजी। தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 6 பதம் 45 பார்க்க போறோம். பிரயத்னாத் प्रयत्नात् பிரயத்னாத் प्रयत्नात् யதமானஸ்து यतमानस्तु பிரயத்னாத் யதமானஸ்து प्रयत्नात् यतमानस्तु யோகி சம்சுத்த योगी संसिद्ध கில்பிஷஹ किल्बिषः யோகி சம்சுத்த கில்பிஷஹ योगी संसुप्त किल्बिषुः அநேக ஜன்ம अनेक जन्म சம்சித்தஸ் संसिद्ध அநேக ஜன்ம சம்சித்தஸ் अनेक जन्म संसिद्धस् அநேக ஜன்ம சம்சித்தஸ் अनेक जन्म संसिद्धस् ததோ யாதி ततो यादि ததோ யாதி ततो यादि பராம் கதிம் परां गतिम् ததோ யாதி பராம் கதிம் ततो यादि परां गतिम् ததோ யாதி பராம் கதிம் ततो यादि परां गतिम् பிரயத்னாத் யதமானஸ்து प्रयत्नात् मानस्तु யோகி சம்சுத்த கில்பிஷஹ योगी संस्कृतः அநேக ஜன்ம சம்சித்தஸ் अनेक जन्म संसिद्ध ததோ யாதி பராம் கதிம் ततो याति परां गतिम् ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிற மாதாஜி. பதம் 45. प्रयत्नात्यदमानस्तु योगी संसुप्त किल्पिषः अनेक जन्म संसिद्धस् तदो यादि परां गतिम्. थैंक यू माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வெரி குட். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கிளியரா இருக்கு மாதாஜி. தேங்க்யூ ப்ரோஜி. ஹரி போல். ஸோ இன்னைக்கு ஜெகநாத் அஷ்டகம் 8வது ஸ்டான்ஸா நான் ஒரு தடவை பாடிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு திருப்பி படிக்கலாம். ஹரத்வம் சம்சாராம்ருத தரமசாரம் சூரபாதே ஹரத்வம் பபானாம்ரிதா तेमापरां यादव पाते अहो दीनेनाते नीत चरणो निश्चितमिदम्
ஜகநாத சுவாமி நயன பதகாமி भावतु मे जगन्नाथ स्वामी नयन पथगामी भावतु मे அப்படின்னு சொல்லி அவர் வர்ணனை பண்ணிட்டு போறாரு. கிருஷ்ணர் வந்து எல்லா ஆன்மீக குருவோடையும் வந்து குருவா இருக்காரு. வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கு வந்து முக்தியை கொடுக்கிறார். இந்த 3 உலகங்களையும் வந்து உரிமையாளரா இருக்காரு. சோ அவர் மீது பிரேமை மீதுதான் வந்து அவரை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி போறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியை வந்து எப்படி வசீகரிச்சு தன்னுடைய இருதயத்தையே அவர் எப்பவும் வச்சுக்கிட்டாரு. சோ அப்படி நினைச்சு கிருஷ்ணரை நினைச்சிட்டு போறாரு. நான் இந்த விருந்தாவனத்தை தேர்ல இருந்து இறங்கின உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா பகவானோட காலில் போய் விழுவேன். நான் விழுந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த யோகிகள்லாம் எந்த பாதத்தை வந்து அவங்க தியானம் பண்றாங்களோ அந்த பாத கமலத்துக்கு விழுவேன். அதே மாதிரி அந்த இடையர்கள் சிறுவர்கள்லாம் வந்து கூட இருந்து எப்படி நட்பு கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி நான் நட்பு கொண்டாடுவேன் கிருஷ்ணர் கிட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாரு. சோ அப்புறம் அவருக்கு தலை வணங்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட கரத்தை வச்சு தூக்குவாரு இல்லையா. சோ அப்போ அந்த கரத்தை வச்சு தூக்கும் போது அவருக்கு பகவானுக்கு வந்து 4 கை இருக்கு. சங்கு சக்கரம் கதை பத்மம் தான் தாமரைப்பூ. அது எதுக்குன்னா பக்தர்களுக்கு வந்து அபயத்தை தருதுதான். பயம்னா பயம், அபயம் அப்படின்னா பயத்தை போக்குறது தான் வந்து அந்த தாமரைப்பூ. சோ அப்படி எனக்கும் வந்து அந்த அபயத்தை அவர் போக்குவாரு, எனக்கும் புகலிடம் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து இவர் வந்து போறாரு, அக்ரூரர் போறாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இந்திரன் வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்ததுக்கே வந்து இந்திரனுக்கு வந்து ஆசீர்வாதம். கொஞ்சம் தண்ணி அப்படின்னா அந்த கோவர்தன பூஜை அப்ப வந்து கோவப்பட்டு என்ன பண்றாரு, மழையை கொடுக்குறாங்க. மழையை கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பகவான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு வந்து அந்த சுரபி பசுவை வச்சு அந்த பாலால அபிஷேகம் பண்றாங்க பகவானுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐராவதம் யானை அது வந்து ஆகாச கங்கையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை வச்சு அபிஷேகம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு வந்து கிருஷ்ணரோட அருளை பெற்றாரு இல்லையா அந்த இந்திரன். சோ அந்த மாதிரி எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போறாரு. அதுக்கப்புறம் பலி மகாராஜா வந்து 3 அடி மண்ணை கையில தண்ணி ஊத்தி தாராவாத்தை, நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தாராவாத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி அப்படி கொடுத்து பகவானே அவருக்கு கேட் கீப்பரா இருக்காங்க. சோ அப்ப கடைசியில அவருக்கு இந்திர பதவியே கிடைச்சது. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கோபியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த ராசன நடனம் ஆடும்போது பார்த்தா பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபுல்லா வேர்வை துளியா வருமா. அப்ப அந்த வேர்வை துளியை வந்து கிருஷ்ணர் தொடச்ச உடனே வந்து என்ன ஆவாங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக், அவங்க டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுமா. சோ அந்த மாதிரி பகவானோட அந்த கரங்களால எனக்கு வந்து அந்த ஒரு அருள் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட சோ ஒன்னொன்னையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அவர் வர்றாரு. அந்த மாதிரி இருக்காதா அப்படின்ட்டு போறாரு. அதனால அப்புறம் ஆனா இதெல்லாம் ஓகே, பட் நான் எப்படி வந்திருக்கேன், கம்சன் வந்து ஒரு எதிரி, அவரோட தூதவனா வந்திருக்கு. பட் ஆனா எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு. ஆனா அவர் வந்து பரமாத்மாவா இருக்காரு. யாரோட மனசுல என்ன இருக்குன்றது பகவானுக்கு தெரியும். நான் வந்தது வந்து கம்சனோட தூதவனாதான் வந்திருக்கேன். ஆனாலும் என்னோட மனசுல தூய பக்தி இருக்கு. நான் பகவானதான் ஸ்மரன் பண்ணிட்டு போறேன் அப்படின்றதுனால கண்டிப்பா அவருக்கு என் மேல கோவம் இருக்காது அப்படின்ட்டு அவரை நினைச்சுக்கிட்டு போறாரு. இத்தனையும் வந்து அவர் யார்கிட்டயும் சொல்லல, அவர் நினைச்சுக்கிட்டு போறதான் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட முன்னாடி போய் கையை கட்டி நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், நின்ன அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் என்னை மன்னிச்சிடுவாரு, என்னை ஏத்துப்பாரு, மன்னிச்சிடுவாருல என்னை ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து அன்பா அப்படியே சிரிச்சுட்டு அவருடைய கண்ணாலேயே வந்து பார்த்து சிரிக்கிறதுனால என்னுடைய எல்லா பாவங்களும் போயிடும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. சோ இப்படி என்னுடைய மனசை தெரிஞ்சுக்கும் போது நான் ஏன்னா அவரை தான் நினைக்கிறேன், பக்தனா இருக்கேன்னு என்னோட மனசு, ஏன்னா அவர் பரமாத்மாவா இருக்காரு இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் என்னை கண்டிப்பா கட்டி பிடிச்சுப்பாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு போறாரு. ஏன்னா இவர் வந்து எது குலத்துல பகவான் தோன்றிய அந்த குலத்துலதான் இவரும் பிறந்திருக்காரு, பிளஸ் தூய பக்தனாகவும் இருக்காரு. சோ அவரோட கருணைய வந்து என்னை கட்டி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய உடல், ஆத்மா, முற்பிறவியோட செயல் விளைவு எல்லாமே தூய்மை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அக்ரூரர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நினைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணரும் பலராமரும் நான் போய்
அவங்க காலில் விழுந்து அவர் விழுந்து எந்திரிச்ச உடனே அவங்க என்னை கட்டி பிடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மாமா வாங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவரு நினைச்சிட்டு போறாரு. சோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி நினைச்சிட்டு போறாரு. அப்புறம் எப்படி பக்தி பண்ணா பகவானுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு ஒரு பக்தன் நினைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சோ தன் குருவுக்கும் பகவானுக்கும் ஒரே மாதிரி சேவை செய்யணுமா. அந்த மாதிரி இது சைத்தன்ய சரிதாமிரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சேவை செய்யும் போது இப்போ ஒரு பகவான் எப்படி திருப்தி ஆகுறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆன்மீக குருவுக்கு சேவை செய்யணும். அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா கண்டிப்பா பகவான் திருப்தி அடைஞ்சாரு. சோ அதனால நம்ம அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த ஆன்மீக குருவை வந்து திருப்தி செய்யறதுனால நம்ம பகவானை வந்து திருப்தி அடைய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படின்னா, ஒரு மேனேஜர் இருக்காங்க, அந்த மேனேஜர் சொல்ற வேலையெல்லாம் நம்ம செய்யும் போது அப்ப என்ன பண்றாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு ஹைக் இன்கிரிமெண்ட் வந்து கிடைக்குது இல்லையா. சோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னுடைய நடத்தையால இது எதுக்காக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, என்னோட பிஹேவியர்ஸ், என்னோட நடத்தையால வந்து கிருஷ்ணரும் பலராமரும் என்னை கையை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, என்னை வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வராரு. அதே மாதிரி கம்சனையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் வந்து கிருஷ்ணர் பலராமர் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. இப்படி இவ்வளவு வர்ணனைகள் வந்து அவர் வர வழியில நினைச்சிட்டு வர்றாராம். எங்கே மதுராவில இருந்து விருந்தாவனம் வர வரைக்கும் வந்து நினைச்சிட்டு அந்த கிருஷ்ணரோட தியானத்திலேயே வந்து அவர் வராராம். அப்ப பொழுது போயிடுது, சாயந்தர நேரம் ஆயிடுது. விருந்தாவனம் வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணோம் அப்படின்றது கூட தெரியாம வந்து அவர் இத்தனையும் ஸ்மரண் பண்ணிக்கிட்டே வந்து வந்துடுறாரு. விருந்தாவனம் என்ட்ரு ஆன உடனே வந்து பகவானோட காலடி, இது அந்த பிக்சர் பின்னாடி இருக்கு, பகவானோடைய காலடி பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல வந்து கொடி, திலகம், வஜ்ராயுதம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே அதை இறங்கி குடுகுடுன்னு அந்த தேர்ல இருந்து இறங்கி வந்து குதிச்சு போயிட்டு அந்த திருவடிய வந்து அவர் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவர் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. அவரால் என்ன பண்ணனா, உடல் எல்லாம் அப்படியே நடுங்குது. அதனால அவரோட காலடி இருக்கு இல்லையா, அதுல தன்னோட ஃபேஸ வச்சு அந்த மண்ணால வந்து அப்படியே ஃபேஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறாரு. அந்த திருவடியில அந்த மண் தூசியை எடுத்து தன் மேல எல்லாம் பூசிக்கிறாராம். சோ அந்த அளவுக்கு பரவசம் அடைகிறாரு இவர் அக்ரூரர். சோ விருந்தாவனம் போன உடனே என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணரும் பலராமர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க பால் எல்லாம் கறந்துட்டு இருக்காங்க. அந்த வேலைகள் எல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காரு கிருஷ்ணரும் பலராமரும். கிருஷ்ணர் வந்து பீத்தாம்பரம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்காரு. இவர் வந்து பலராமர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்காரு. ஆனா கிருஷ்ணரோட கண் எப்படி இருக்கு அப்படின்னு இவர் வர்ணனை பண்றாரு. தாமரை மாதிரி இருந்ததாம் கிருஷ்ணரோட கண், அந்த இலையுதிர்கால தாமரை மாதிரி இருந்ததாம். இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் பிரகாசிக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து கருப்பாவும் பலராமர் வந்து வெள்ளையாவும் வந்து காட்சி தர்றாரு. சோ இந்த மாதிரி கிருஷ்ணரோட பாத சூடுகளை பார்த்ததுக்கு அப்புறம் நேரடியா இப்ப வந்து பகவான் அவங்க பாக்குறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தோஷத்தோட கிருஷ்ணரும் பலராமரும் அவங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் என்ன பண்றாங்கன்னா, மாலை அணிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாலை வந்து பயங்கரமா நறுமணமா இருக்கான். அதனால இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட அழகை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நிக்கிறாரா அக்ரூரர் வந்து. சோ அதனால நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. அதனால அக்ரூருக்கு தெரியும் பகவான் அதர்மத்தை அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுதான் வந்திருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் தேரில இருந்து உடனே இறங்கின உடனே என்ன பண்றாரு, ஒரு தண்டம், ஒரு குச்சியை போட்டோம்னா எப்படி அப்படியே டப்புன்னு போய் விழுது இல்லையா. சோ அந்த மாதிரி அவர் கீழே வந்து நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ண உடனே அவரோட பாதத்தை தொட்ட உடனே இவர் வந்து அந்த எக்ஸ்டசிக்கு போயிடுறாரு, பரமானந்தத்துக்கு மூழ்கி போயிடுறாரு. அப்படியே அவர் குரல் எல்லாம் அப்படியே டல் ஆயிடுச்சு. அவரால் பேச முடியல, கண்ணுல தண்ணி தாரையா கொட்டுது அக்ரூரருக்கு. பேச முடியாம அந்த சக்தியில இருந்து அந்த ஆனந்த பரவசத்துல அப்படியே வந்து அசையாத நின்றுடுறாரு. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கையால அவரை தூக்கி கட்டி அணைச்சுக்கிறாரு. அணைச்சிட்டு கிருஷ்ணரும் பலராமரும் கையை பிடிச்சு, முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து அவர் நினைச்சுக்கிட்டு வந்தது இப்ப வந்து அங்க அவர் வந்து ஒண்ணு இறங்கினதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள். கிருஷ்ணரும் பலராமர் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு இந்த அக்ரூரர். அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ பசுவை வந்து அவங்களுக்கு வந்து அக்ரூருக்கு பசுவை தானமா கொடுக்குறாங்க. நல்ல
வயிறு நிறைய சாப்பாடு எல்லாம் போட்டு இது பண்றாங்க. தாம்பலம், சந்தனம், இந்த என்னது பர்ஃப்யூம், அந்த மாதிரி எல்லாம் வந்து கிஃப்டா எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி உபச்சாரம் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த விஷயம், இந்த பதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கூட சொல்லுவாங்கல்ல, எதிரியே வந்தா கூட எதிரியே வீடு தேடி வந்தாலும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி நம்ம ஏழையாவே இருந்தா கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு பாய ஏதாவது போட்டு உட்கார சொல்றோம், அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இங்க அக்ரூரரும் கிருஷ்ணரும் என்ன பண்றாங்கன்னா, சாரி, கிருஷ்ணரும் பலராமரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்ரூரரை வந்து கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க வீட்டுல, உபச்சாரம் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் நந்த மகாராஜா வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, அக்ரூரரே உங்களை பத்தி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா வந்து நீங்க யார்கிட்ட, கம்சன் கிட்டதான் வேலை பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனாலும் இது எப்படின்னா எப்படிப்பட்டது அப்படி சொல்றாருன்னா, யாரோட பாதுகாப்புல நீ இருக்கீங்க அப்படின்னா, கசாப்பு கடைக்காரன் வந்து வெட்ட போற அந்த விலங்குக்கு கொடுக்கும் பாதுகாப்பு மாதிரிதான் நீங்க இருக்கிறோட நிலைமை அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. சோ ஏன் அப்படின்னா, கம்சன் வந்து தன்னுடைய தங்கையோட குழந்தைகளே அவன் வந்து தனக்கு ஆபத்து வரும், தன்னை கொல்ல போறாங்கன்னே அவன் வந்து கொண்டுட்டு இருக்கான். சோ அப்படிப்பட்டவன் எப்படி பிரஜைகளுக்கு நல்லதை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. சோ இப்படி ஆறுதலா பேசின உடனே வந்து என்னன்னா, அக்ரூரருக்கு வந்து அந்த வழி ஃபுல்லா பிரயாணம் பண்ணா அந்த டயர்ட்னஸ் எல்லாமே வந்து அவருக்கு போயிடுது அப்படின்றத இந்த பதத்துல தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த ஸ்லோகம், இந்த பதத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம விருந்தாவனம் போறோம்னா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம விருந்தாவனம் போனோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு லீவ் கிடைக்கணும், சோ இந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. விருந்தாவனம் போகணும் அப்படின்னா நம்ம எந்த மனநிலை, அக்ரூரர் எப்படி வந்து பகவானை வந்து அப்படியே ஸ்மரன், அவரோட ரூபம் எல்லாத்தையும் வந்து ஸ்மரன் பண்ணிக்கிட்டு வந்தாரு. சோ அந்த மாதிரி வந்து அக்ரூரருக்கு வந்து அக்ரூரர் மாதிரி நம்ம வந்து ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போகணும். ஆனா இவ்வளவு இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போகணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம், பட் இருந்தாலும் இது இனிமே போறப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்ரூரர் எப்படி பகவானை ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போனாரோ அந்த மாதிரி நம்மளும் ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்றதோட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே ஒரு நரோத்தமதாஸ் தாக்கூர் ஆச்சாரியார் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்ப ஜட மாசுல இருந்து கலங்கத்துல இருந்து விடுபடுறனோ அப்பதான் வந்து, ஏன்னா எனக்கு தகுதியே கிடையாது விருந்தாவனம் போறது, அப்பதான் போவேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம விருந்தாவனம் போறோம் அப்படின்னா பகவானோட ஸ்மரன்ல போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி சொல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவரோட லீலைகள், ரூபம் எல்லாத்தையும் வந்து ஸ்மரன் பண்ணிக்கிட்டு வந்தாரு. சோ அந்த மாதிரி வந்து அக்ரூரருக்கு வந்து அக்ரூரர் மாதிரி நம்ம வந்து ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போகணும். ஆனா இவ்வளவு இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போகணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம், பட் இருந்தாலும் இது இனிமே போறப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்ரூரர் எப்படி பகவானை ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போனாரோ அந்த மாதிரி நம்மளும் ஸ்மரன் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்றதோட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே ஒரு நரோத்தமதாஸ் தாக்கூர் ஆச்சாரியார் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எப்ப ஜட மாசுல இருந்து கலங்கத்துல இருந்து விடுபடுறனோ அப்பதான் வந்து, ஏன்னா எனக்கு தகுதியே கிடையாது விருந்தாவனம் போறது, அப்பதான் போவேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம விருந்தாவனம் போறோம் அப்படின்னா பகவானோட ஸ்மரன்ல போகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி சன மாதாஜி. மாதாஜி சூப்பர் கிளாஸ் மாதாஜி, ரொம்ப நல்லா எடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, தெரிஞ்சதுன்னா சொல்றேன், இல்லாட்டி பிரபு சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சூப்பரா கிளாஸ் எடுத்தீங்க மாதாஜி, சூப்பரா அர்த்தம் திருத்தமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பாராட்டுதற்குரிய பேச்சு. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய வர்ணனை பாராட்டுதற்குரியது. இது வந்து அக்ரூரரோட வர்ணனை பிரபு, என்னோடது இல்ல, நான் புக்ல இருந்தது ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரீகேப் பண்றேன், அவ்வளவுதான் பிரபு. சந்தோஷம் சந்தோஷம். மாதாஜி
அந்த அக்ரூரரோட இடத்துலக்கே எங்களை கொண்டு போய் வச்சுட்டீங்க. நாங்களும் அந்த கிருஷ்ணரை பாதம் தொட்டு பார்த்து அவரோட நினைச்சு போற மாதிரி உணர்வை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. மாதாஜி, நம்ம எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு போகணும் மாதாஜி. ஹரி கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் விருந்தாவன ஆசையை தூண்டி விட்டுட்டிய, வரணும் போல இருக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, வினிதா மாதாஜி, கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ரீகேப் போயிடலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் வந்து கீதா சங்கர் மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மோகன மாதாஜி. இன்னைக்கு நல்லா இருந்தது கிளாஸ். ஆக்சுவலா வந்து இதுல என்ன சொல்லியிருக்கா மாதாஜின்னா, தியான யோகத்துல வந்து அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. அதாவது தன்னுணர்வு பாதையில நம்பிக்கையோட பயிற்சி செய்யறவன் இந்த பௌதிக விஷயங்களால வந்து களங்கம் அடையும் போது அவனோட ஆன்மீகவாதிகளோட அந்த கதி என்னன்னு கேக்குறான். அதுக்கு வந்து பகவான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா வந்து அதாவது கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டங்க யோகம் இதெல்லாம் அவன் பயிற்சி பண்ணா கூட அவன் பல பிறவிக்கு அப்புறம் தான் வந்து அந்த அவனோட களங்கங்கள்லாம் களங்கங்கள்ல இருந்து விடுபடுவான். அதுக்கப்புறம் தான் எல்லா காரணத்துக்கும் காரணமான பகவான்கிட்ட சரணடைவான். பல கோடி ஜென்மங்கள் கழிஞ்சுதான் அவன் அந்த பரமகதியை அடைவான். ஆனா பக்தன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா எந்தவித இடையூறும் இல்லாம பரமகதியை அடைவான் அப்படின்னு சொல்றா. அடுத்தது வந்து கர்மயோகியை விட பக்தன் வந்து பகவான் கிட்ட சீக்கிரம் போவான். பல ஜென்மங்கள் வந்து அவன் பாவங்கள் செஞ்சா கூட இந்த பக்திங்கிறத அந்த இதுல வரும்போது அவனோட பாவங்கள்லாம் கழிஞ்சு உடனடியா பரமகதியை அடைகிறான். அப்புறம் நம்மளோட ஆத்மா வந்து பியூர் ஆனது. அது எப்படின்னா ஒரு மழை நீர் வந்து சாக்கடையிலயோ நிலத்திலயோ விழும்போது சாக்கடையில விழுவச்ச எப்படி அது களங்கம் அடைகிறதோ அது மாதிரி நம்ம இந்த பௌதீக முக்குணங்களால வந்து இந்த ஜட ஆசைகளால இந்த மறைக்கப்பட்டு இருக்கும் போது இந்த ஆத்மா வந்து களங்கம் அடையிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பக்தி பண்ணும் போதுதான் இது வந்து தூய்மை அடையும். எப்படி வந்து ஒரு கண்ணாடி வந்து ஒரு தூசு படிஞ்சிருக்கும் போது நம்மளால பார்க்க முடியாதோ அது மாதிரி நம்ம ஆத்மா வந்து இந்த பௌதிக களங்கங்கிற அந்த தூசு படிஞ்சிருக்கும் போது பகவானை வந்து பக்தி பண்ண முடியாது. சோ நம்ம வந்து அந்த பக்திங்கிறத அந்த விதைய வந்து ஆன்மீக குரு கிட்ட இருந்து கத்துண்டு ஆன்மீக குரு சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அதை பண்ணும்போது நம்ம பகவானை வந்து அடைய முடியும். அதுக்கப்புறம் பக்தி பண்றதுதான் ஒரு ஆத்மாவோட சுபாவம். அதனால நம்ம ஆத்மா வந்து களங்கங்கள்ல இருந்து விடுபடணும், சேவை செய்யணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குரு கிட்ட சரணடையணும். அப்பதான் அந்த பரமகதியை நம்ம வந்து அடைய முடியும். பல ஜென்மங்கள் வந்து எடுத்து நம்ம பக்தி பண்றதை காட்டிலும் நம்ம இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம பரமகதியை அடையலாம். அதே மாதிரி அதுக்கு வந்து நம்ம ஒரு என்ன பண்ணணும்னா பகவான் கிட்ட குரு கிட்ட சரணடையணும். அப்புறம் பரமகதி அடையறதுக்கு பரமனது லோகத்துக்கு போறதுக்கு நம்ம ஆத்மா வந்து பக்தி பண்ணி பகவானை வந்து அடையலாம். அதுக்கு அடுத்தது வைகுண்டம் பத்தி சொன்னா வைகுண்டம் எப்படி தூய்மையா வந்து இருக்கும் அப்படின்னு அதை வைகுண்டம்னா தூய்மையாக நாம வந்து தூய்மையா இருக்கணும். அதுக்கு வந்து பக்தி தொண்டு தீவிர முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத சொன்னா. சோ நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம பல பிறவிகள் எடுத்து பல ஜென்மங்கள் எடுத்து நம்ம கஷ்டப்படுறத காட்டிலும் நம்ம இந்த ஜென்மத்துல பகவானை வந்து புரிஞ்சுட்டு நம்ம பக்தி பண்ணா பகவான் கிட்ட அடையலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பாகவதம் சொன்னா பாகவதத்துல வந்து கம்சன் வந்து அக்ரூரை வந்து அனுப்புறான். அந்த 2 அரக்கர்களை கொன்னதுக்கு அப்புறம் கம்சன் வந்து அக்ரூரை வந்து தூது அனுப்புறான். அது என்ன ஆகுதுன்னா கம்சன் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே போன்னு சொல்லிட்டு அக்ரூரை அனுப்புறான். அக்ரூரர் வந்து பகவானோட பக்தர் அவரு. அதனால அவர் வர்ற வழியெல்லாம் என்ன நினைக்கிறார், பகவானை பத்தி குளோரிஃபை பண்ணிட்டே வர்றார். அவரை பாக்குற ஆர்வத்துல அவர் வந்து பகவானை நினைச்சுட்டே வர்றார். ஒரு வந்து பகவான் வந்து அவர் சாதாரண மனுஷனா வந்து வந்திருக்காரு, அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட வர்றார். மதுரால இருந்து அவர் விருந்தாவனத்துக்கு பகவானை பார்க்க வர்றார். அப்போ வந்து எதுக்காக வர்றாருன்னா கிருஷ்ணரையும் பலராமரையும் கம்சன் வந்து கூட்டினு வர சொல்லியிருக்கான். பகவானை வந்து கூட்டினு வர சொல்லியிருக்கான். இது வந்து அவர் எப்படி யோசிக்கிறார் அக்ரூரர் அப்படின்னா
ஈவன் பிரம்மா, சிவன், நாரதர் போன்ற மகா ரிஷிகள் அவ கூட வந்து பகவானோட வந்து திருவடியை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருப்பான். அந்த பகவானை வந்து நான் இப்ப போய் பார்க்க போறேங்கிறத பாக்கியமா நினைக்கிறான். அடுத்தது வந்து பிருந்தாவனத்துல வந்து பிருந்தாவனத்துல கோபியர்கள் வந்து எப்படி வந்து அவ வந்து கிருஷ்ணரோட அந்த லீலை பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே வரான். அப்புறம் பகவானோட முகம், காதணி, அவரோட சுருண்ட முடி, இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையோட அவன் சந்தோஷத்தோட வரான். அதே மாதிரி இந்த பிருந்தாவன வாசிகள்லாம் யாருன்னா ராதாராணியோட விரிவங்கங்கள் சொன்னா, விரிவங்கள் அவ வந்து நண்பர்களாகவும் சேவகர்களாகவும் வரா. அவளை மாதிரி நானும் வந்து பகவானை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பகவானையும் நினைச்சுட்டு வரான். அப்புறம் இன்னொன்னு முக்கியமான என்ன சொன்னான்னா, கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அந்த உடம்பு அது வந்து யாருன்னா நம்ம வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு பிணம் மாதிரி நம்ம அப்படிங்கறத சொன்னா. அடுத்தது கிருஷ்ணரை பார்த்த உடனே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி யோசிச்சுட்டே வர்றார். கிருஷ்ணரை பார்த்த உடனே அவரோட பாத கமலத்துல வந்து விழுந்து அவரோட நானும் வந்து தலை வணங்கணும், அவரோட பாதம் வந்து என் தலையில படணும், அவர் கைகளால் என்னை தொட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பத்தியே யோசிச்சுட்டு வர்றார். எப்படி பலி மகாராஜா வந்து ஒரு 3 அடி மண் அவர் தலையில வச்சு, ஒரு 3 அடி மண்ணுக்காக தலையில வச்சு அவருக்கு வைத்து கொடுத்தாரோ, இந்திர பாக்கியை கொடுத்தாரோ, அந்த மாதிரி அவரோட தலை வந்து என் தலையில என் மேல இதுல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வர்றார். அடுத்தது இப்படி பகவானை யோசிச்சுட்டே வர்றாரு. அதாவது ஒரு அவரோட சிந்தனை ஃபுல்லாவே வந்து அவரை பத்தியே தான், பகவானை பத்தியே தான் இருந்தது. அதே மாதிரி விருந்தாவனத்துக்குள்ள அவர் இறங்கினோன்னா அவர் காலடி வைக்க முன்னாடி பகவானோட அந்த திருவடிப்பட்ட மண்ணை தொட்டு கும்பிடுறாரு. அப்புறம் வந்து பகவானை வந்து பார்க்க போறாரு. கிருஷ்ணர் பலராமர் அங்க வர்றாரு. அவரை பார்த்த உடனே வந்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாரு. அவ 2 பேரும் எப்படி இருந்தாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிருந்தாரு, கலர் வந்து கருப்பா இருந்தாரு. ஆனா பலராமர் வந்து வெள்ளை கலர்ல இருந்தாரு. அவரை 2 பேரையும் நமஸ்காரம் பண்றா. அவர் பார்த்த உடனே அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அவரை வந்து கிருஷ்ணர் வந்து கட்டி அணைக்கிறார். அவரை வந்து கூட்டின்னு போய் நந்த மகாராஜா வீட்டு கூட்டின்னு போய் அவருக்கு வந்து உபச்சாரம் பண்றா. ஈவன் வந்து இதுல என்ன சொல்றேன்னா, ஒரு எதிரி கிட்டே இருந்து ஒருத்தர் வந்து தூதுவனம் வந்தா கூட அவர் எப்படி வந்து வந்து உபசரிக்கிறாளோ அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம எதிரி வந்தா கூட நம்ம வந்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றா. இதுல வந்து நந்த மகாராஜா வந்து அவரை வந்து சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்கிறார். அப்போ சொல்றாரு, அதாவது கசாப்பு கடைக்காரன் வந்து கம்சனை எப்படி வர்ணனை பண்றாருன்னா, ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்து எப்படி வந்து இந்த விலங்குகளை பாதுகாக்கிறானோ அது மாதிரிதான் கம்சன் வந்து அவன் ஊர் ஜனங்களை வந்து ஒரு கசாப்பு கடைக்காரன் மாதிரி அவனை பாதுகாக்கிறான் இல்லையா, அவனை வந்து ஒரு உபமைக்கு சொல்றாரு. அக்ரூர் வந்து கிருஷ்ணரும் பலராமர் கூட்டின்னு வந்து அவரை உபச்சரிக்கிறா. இதுதான் இந்த வர்ணனையில விதுரர் வந்து விருந்தாவனத்துக்கு வர்றத சொல்றான். ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. கிளாஸாவே இருந்ததுனால அழகா ரீகேப் பண்ணிருந்தேன். சூப்பர் மாதாஜி, நல்லா சொன்னீங்க. ஒரு மினி கிளாஸே எடுத்துட்டீங்க மாதாஜி, சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கொஞ்சம் பதட்டமா இருந்ததுனாலதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அப்படியே கிளாஸ் ஃபுல்லாவே சொல்லிட்டீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா சொன்னீங்க மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்தது மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. மாதாஜி, விவிதா மாதாஜி, வாஞ்சா கல்பத்தை சொல்லிடலாமா? எஸ் மாதாஜி. வாஞ்சா கல்பத்தை கிருபா சிந்துபி अनंत गौरी वैष्णव की जय, श्री प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय, जय गौर प्रेमानंद हरि बोल. थैंक यू माताजी. सन प्रभु जी. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மோனா தேங்க்யூ மாதாஜி, மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி கிளாஸ். கீதா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன